டெல்லியில் தெருநாய்கள் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் உயிர் இல்லையா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தெருநாய்கள் விவகாரத்தில் மட்டும் கவனம் செலுத்தப்படுவது ஏன் என நீதிபதிகள் JP பர்திவாலா, R மகாதேவன் அடங்கிய அமர்வு கேள்வி எழுப்பியது. தெருநாய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களின் பிரதிநிதிகள், விலங்கு நல அமைப்புகள் மற்றும் அரசு தரப்பினர் தங்களது வாதங்களை முன்வைத்தனர். ஒரு கட்டத்தில் 90 வயது முதியவர் மீது நடந்ததாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பான புகைப்படத்தை காண நீதிமன்றம் மறுத்து தேவையில்லை என தெரிவித்தது. மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் தரப்பு வலியுறுத்தியது. சர்வதேச நடைமுறைகளை மேற்கோள் காட்டிய மனுதாரர் தரப்பு, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவில் தெருநாய்கள் காப்பகங்களில் வைக்கப்பட்டு தத்தெடுக்கப்படாவிட்டால் முடிவுக்கு கொண்டுவரப்படுவதாக வாதிட்டது. இதற்கு எதிராக விலங்கு நல ஆர்வலர்கள் தெருநாய்களை முழுமையாக அகற்றுவது நகர்ப்புற சூழலியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரித்தனர். பள்ளி, மருத்துவமனை, நீதிமன்றம் போன்ற இடங்களில் தெருநாய்கள் இருப்பது ஏன் தேவை என கேள்வி எழுப்பிய அமர்வு, இவ்வகை இடங்களிலிருந்து தெருநாய்களை அகற்றுவது குறித்து எதிர்ப்பு இருக்க முடியாது என்றும் கருத்து தெரிவித்தது. மேலும் குடியிருப்புகளில் தெருநாய்கள் இருப்பது தொடர்பான முடிவுகளை குடியிருப்பாளர் நல சங்கங்கள் கூட்டு முடிவாக எடுக்க வேண்டும் என்றும், பெரும்பான்மையின் விருப்பத்தை சிறுபான்மை தடுப்பது மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது.